ஏற்காடு மலைப்பகுதியில் பேருந்து கவிழ்ந்து 5 பேர் உயிரிழந்த நிலையில் ஏற்காடு மலையடிவார பகுதியில் போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பூபதியிடம் கேட்கலாம். பூபதி, தற்பொழுது வாகன தணிக்கை நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல கள விவரங்கள் என்ன, விவரிங்க. ஏழைகளின் ஊற்று என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் நேற்று மாலை சுமார் 65 பயணிகளுடன் பேருந்து ஒன்று 13வது கொண்டையூசி வளைவில் கவிழ்ந்தது. இதில் சுமார் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். இதைத் தொடர்ந்து இன்று காலை முதல் ஏற்காடு அடிவாரம் பகுதியில் போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வாகன தணிக்கையின் போது ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகனங்களுக்கு தேவையான அனைத்து தயாள்களும் சரியாக உள்ளதா என ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் போக்குவரத்து துறை துணை ஆணையர் பிரபாகரன் அவர்கள் நேரில் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆய்வின் போது வாகனத்தில் எந்தெந்த பாகங்கள் பழுதாகி உள்ளது என்பதையும் குறிப்பாக கவனமாக கண்காணித்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி பூபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.